Hello friends, CRPF, Constable, Technician and Tradesman and Pioneer Recruitment 2026. இது நம்ம எப்படி அப்ளை பண்ண போறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் டைப் பண்ணிக்கோங்க. சிஆர்பிஎஃப் டைப் பண்ணீங்கன்னா recruitment.crpf.gov.in. ஸோ அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே அப்ளை ஹியர்னு ஒரு பட்டன் இருக்கு ஓகேவா. ஸோ அதை கொடுங்க. லாஸ்ட் டேட் எப்போனா 19th May ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி எவ்வளவு குயிக்கா பண்ண முடியுமா பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட்ல நீங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களால கடைசியில வந்து ஏதாவது ஒன்றில் பேமெண்ட் நீங்க டிலே பண்ணிடுவீங்க, இல்லைன்னா அப்ளையே பண்ண முடியாம போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஸ்பீடா பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா பண்ணிடுங்க ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஃபுல் நேமை கொடுங்க, இமெயில் ஐடியா கொடுங்க, அந்த மொபைல் நம்பர் கொடுங்க ஓகேவா. ஸோ உங்க ஃபுல் நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல இருக்கிறது மாதிரி கொடுங்க. உங்க இனிஷியல் வந்து ஃப்ரெண்ட்ல இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்க இனிஷியல போடுங்க, செகண்ட் இருந்ததுன்னா செகண்ட் உங்க இனிஷியல போடுங்க ஓகேவா. ஸோ நான் இப்போ இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா ராகேஷ் சொல்லிட்டு போடுறேன், ராகேஷ் எம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் ஓகேவா. ஓகே, நான் வந்து பாஸ் பண்ணி வச்சிருந்தேன். இது நெக்ஸ்ட் பேஜ் போகுது ஓகேவா. அதாவது உங்க இமெயில் ஐடியா உங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகுது. ஓடிபி வந்து உங்க கான்டாக்ட் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ரெண்டையுமே நீங்க டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும் ஓகேவா. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? candidates are required to apply through CRPF வெப்சைட் மட்டும் தான் கொடுக்கணும் ஓகே. ஃபர்ஸ்ட் required வெப்சைட் சிஎன் இருக்கு, rect.crpf.gov.in and register themselves by providing name, email ID and phone number. ஆஃப்டர் உங்க கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் நேம், இமெயில் ஐடி இதை வச்சு தான் நீங்க ஃபர்ஸ்ட் லாகின் பண்ண போறீங்க. அப்ளை ஹியர் லிங்க் கொடுங்க, கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. அதுக்கப்புறம் சைஸ் அண்ட் ஃபார்மேட் ஆஃப் போட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா மினிமம் 50 KB தான் இருக்கணும் ஓகேவா. மேக்ஸிமம் வந்து 100 KB வரைக்கும் இருக்கலாம். ஃபார்மேட் வந்து JPEG இல்லைன்னா JPEG.png. சைஸ் அண்ட் ஃபார்மேட் ஆஃப் சிக்னேச்சர் வந்து மினிமம் 50 KB, மேக்ஸிமம் சைஸ் வந்து 100 KB. ஃபார்மேட் வந்து .jpg.jpeg.png ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சைஸ் அண்ட் ஃபார்மேட் ஆஃப் அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் மினிமம் வந்து 100 KB தான் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 500 KB வரைக்கும் இருக்கலாம். Only applications from candidates who fill the eligibility conditions will be accepted by the system. Candidates must ensure by all application field are correctly filled before final submission. Okay, so இவ்வளோ நீங்க கரெக்டா பார்த்துக்கோங்க. இன்டர்நெட் பேங்கிங் வந்து கொடுக்கலாம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, நியரஸ்ட் ஆதரைஸ்ட் காமன் சர்வீஸ் சென்டர்ஸ். ஸோ இவ்வளோ கொடுத்துடலாம் ஓகே. இதை வந்து க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா ராகேஷ் recruitment opening இல்லைன்னா apply new advertisement, apply here. ஸோ ஐடென்டிட்டி டீடைல்ஸ் என்ன கொடுக்கலாம்? நம்ம ஆதார் கொடுக்கலாம், ஐடென்டிஃபிகேஷன் நம்பரும், நேம் ஆஃப் த ஐடென்டிஃபிகேஷன், அது டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நேஷனாலிட்டி வந்து என்னது இந்தியன். நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், பெர்மனன்ட் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா 8th மார்க் ஷீட்ல இது இருக்கும் ஓகேவா. ஸோ ஜெண்டரு, டொமிசைல், ஓகே. டொமிசைல்னா என்னது? ஐயோ, டொமிசில் மீன்ஸ் நீங்க குடியுரிமை சர்டிஃபிகேட் ஓகே, அது இருக்கான்னு கேக்குறாங்க. டூ ஹேவ் டொமிசில், அது நோ கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எஸ் கொடுத்தீங்க. என்னெல்லாம் கேக்குது? ஹேவ் யூ மைக்ரேட்டட் ஃப்ரம் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஒரிஜின் டு அனதர் ஸ்டேட் ஓகே. வேற ஸ்டேட்ல நீங்க வந்திருக்கீங்களா? ஸ்டேட் ஆஃப் ஒரிஜின் கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒரிஜின் வந்து கேட்டிருக்காங்க, டொமிசில் பிஆர்சி சர்டிஃபிகேட் நம்ம கேட்டிருக்காங்க ஓகே. எல்லாருமே தமிழ்நாடா இருந்தீங்கன்னா இஷ்யூஸே இல்லை ஓகே. இன்கேஸ் வந்து நீங்க வெளியில இருந்து அதர் ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டுல குடிபெயர்ந்து இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு எல்லாம் இங்குள்ள அட்ரஸ் மாத்திருப்பீங்கன்னா ஸோ அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும் ஓகேவா. ஸோ மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து டைரக்ட் என்ட்ரி. அதுக்கப்புறம் ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ் மேன்? நோ. இஸ் தேர் எனி கிரிமினல் கேஸ் பெண்டிங் அகேன்ஸ்ட் யூ? இந்த நோ. சில்ட்ரன் அண்ட் டிபெண்டன்ஸ் ஆஃப் விக்டிம் கில்ட் இன் 1984? நோ. டூ யூ ஹேவ் எனி அச்சீவ்மெண்ட்ஸ்? இப்போ எங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து அத்லெட்டிக்ஸ் இல்லைன்னா ஹடில்ஸ் இல்லைன்னா பவர் லிஃப்டிங், வெயிட் லிஃப்டிங் ஏதாவது உங்களுக்கு அச்சீவ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எஸ் கொடுங்க. கொடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணி கேட்பாங்க ஓகேவா. இல்லைன்னா டீடைல்ஸ் கேட்குறாங்க. இன்கேஸ் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க ஓகேவா. ஸோ செலக்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, பார்பரு, பிராஸ் போல்டு. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ண போறீங்க அதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்க ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி ரிலீஜியன் கொடுக்கணும், ஹிந்து,
நாடார்னா நாடார், இல்லைன்னா ஓபிசி மீன்ஸ் ஓபிசி, எஸ்சினா எஸ்டி, ஓகேவா? எல்லாம் கொடுக்கணும். எஸ்சியா இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். ஓபிசியா இருந்தாலும் நீங்க சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்து தான் ஆகணும். ஓகே, ஓபிசி சர்டிஃபிகேட் மீன்ஸ் நீங்க இசேவை மையத்துல போய் ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து 6 மந்த் ஒன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து முடிஞ்சிட்டா இல்லையான்னு பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டு ஓகேவா, 2 மந்த் பிஃபோர் முடிஞ்சிட்டுன்னா மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே இசேவை மையத்துல போய் அதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஒரு 1 வீக் இல்லைன்னா 4 டேஸ்க்குள்ளாடி வந்துடும். ஓகே, இப்போ எலெக்ஷன்னால எப்படின்னு தெரியல, இப்படி மேபி டிலே ஆகலாம், இல்லாமலாம் சம்டைம்ஸ் ஸ்பீடாகவும் கிடைக்கலாம். ஓகே, பட் இன்னைக்கே போயிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூங் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, சர்டிஃபிகேட் இஷ்யூங் டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இருக்கீங்க, சர்டிஃபிகேட் இஷ்யூங் அதாரிட்டி வந்து அதுல ஓபிசி சர்டிஃபிகேட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, தாசில்தாரா, டெபியூட்டி தாசில்தாரா, ஓகேவா? ஸோ அதெல்லாம் பாருங்க. சர்டிஃபிகேட் இஷ்யூங் டேட் கொடுங்க. ஓகேவா, டேட் மீன்ஸ் இன்னைக்கு அதுலயே பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, ஃப்ரம் டு டேட், ஃப்ரம் டேட் இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம் கொடுங்க, மதர்ஸ் நேம், ஜெண்டர். ஓகே, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கேளுங்க. ஏன்னா எனக்கு இது ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா என்னால அப்ளை பண்ண முடியாது, நான் வந்து ஏஜ் பார் ஆயிட்டேன். ஓகேவா, ஸோ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. இல்லைன்னா ஃபேக் ஆட்டு தான் நான் இது பண்ணவும் முடியாது. ஃபேக்கா நான் வந்து ஃபேக் ஆட்டு நான் இதுல உள்ள டேட் ஆஃப் பர்த் போட்டு, ஏன்னா ஆதார் கார்டு நம்பர் கேக்குறாங்க. ஸோ ஆதார் கார்டு நம்பர்ல உள்ள நேமும் அந்த நேமும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ என்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அடுத்து குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க, அடுத்து அப்ளை கேட்பாங்க, சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட கேட்பாங்க. ஓகேவா, இப்போ அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்க அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுங்க, பின் கோடு கரெக்டாக வச்சு கொடுங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன்ஸ் 10th மார்க் ஷீட் உள்ள 10th ரோல் நம்பர் கேட்பாங்க, அடுத்து 10th சீரியல் நம்பர் கேட்பாங்க. ஓகே, கொடுக்கும்போது எல்லாம் கேர்ஃபுல்லாக நீட்டாக பார்த்து கொடுங்க, மிஸ்டேக்காக கொடுத்துறாங்க. ஓகேவா, லாஸ்ட்ல வந்து நீங்க எல்லா ப்ரொசீஜர்ஸும் நீங்க கம்ப்ளீட் ஆகி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க. ஓகேவா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் ஃபிட்னஸ்க்காக போறீங்க. ஓகேவா, அந்த டைம்ல நீங்க வந்து இந்த இதை வந்து ஒரு கொறி இருக்கு, இதுல ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில இதுக்காக நீங்க அங்க போய் இது அவங்கள்ட்ட போய் ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இதை நீட்டா முடிச்சிருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்